இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, கண்டிப்பா இந்த ஒரு கோர்ட்ல நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே இருந்துகிட்டு எப்படியாச்சும் இந்த ஒரு ஹியரிங்ல நம்ம நிரபராதின்னு தப்பிச்சு ஜாமீன் கேட்டு வெளிய வந்துரலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ட வந்துட்டு நம்ம மொத்தமா என் பேருக்கு மாத்திரலாம். ஒரு பக்கம் இந்த இலக்கியாவும் கௌதமும் வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டு, கார்த்திக் பேர்ல இருக்கிற மொத்த சொத்து பத்து நம்ம பேருக்கு மாத்திக்கலான்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு கனவு வந்துட்டு பழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு தக்ஷாசினி சொன்னபோது கண்டிப்பாக இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலங்க. அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற இயரிங்கில் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நிரபராதின்னு வெளியே வரப்போகிறான். அவன் மட்டும் நிரபராதின்னு வெளியே வந்துட்டாவா உன்னுடைய தலையெழுத்து எழுதி மாற்ற போகிறான். ஏன்னா அவனை வந்துட்டு நீ ரொம்பவே காயப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்ட. அவன் ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் பார்த்துட்டு இருப்பான், உனக்கு தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே தீரணும்னு அவ்வளோ ஆணித்தனமாக மிரட்டிட்டு இருக்கங்க. ஆனால் பார்த்தீங்களாண்ணா, இந்த தக்ஷாசினி இருந்துக்கிட்டு இவ்வளோ அதிகாரமெல்லாம் நம்ம இலக்கியா கிட்ட சவுண்டு போட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம எஸ்எஸ்கேவோட தலையெழுத்தே வந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட தான் இருக்குது. தக்ஷாசினி இருந்துக்கிட்டு எனக்கு தெரியாமல் மட்டும் நீ ஏதாச்சும் ஒரு திருட்டு வேலை பண்ணன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன், அந்த இலக்கியா வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து பிளாக்மெயில் பண்ணி ஆட்டி படக்கிறதா நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு முடிவு தெரியணும். என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சேன்னு அப்போ தான் இந்த ஒரு ராட்சசினி பார்ப்பேன்னு இந்த தக்ஷாசினி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்னு கூட பக்கமாக பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் இப்போ கௌதமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்குன்னு வெளியே வந்தானே இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக அடுத்தபடியே ஏதாச்சும் ஒரு சதி திட்டத்தை போட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் அவன் திருந்த மாட்டான். திரும்ப நம்மளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அடிக்கணும், ஏமாற்றணும், தோக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. எஸ்எஸ்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு கையெழுத்து தக்ஷாசினி சொன்ன மாதிரி வாங்கிட்டுமே. ஆனால் இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிறது இப்போ கௌதம் இலக்கியம் எப்போ நம்ம வீட்டை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படின்னு நம்ம அஞ்சலியோட உள் மனசு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஆனால் நம்ம கௌதம் எப்படியாச்சும் வந்துட்டு கார்த்திகை திருத்தணும், இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை காமிச்சு. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நல்லவன், இந்த தக்ஷாசினி நல்லவன், கார்த்திக் ரொம்பவே ஏமாந்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே அவங்க கூட இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு கார்த்தி நம்ம கூட வரப்போகிறதில்ல அப்படின்னு நம்ம இலக்கிய கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.